இந்த மாதிரி ஒரு வாட்டி குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள். இனிமேல் நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதோட மெஷர்மெண்ட் குயிக்காக பார்த்துடலாம். 400 கிராம் கோவா, 100 கிராம் மைதா அண்ட் 50 கிராம் ஸ்வீட் கோவா. இது எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி மெஷர் பண்ண முடியலன்னா நம்ம நார்மலாக கடையில் போயிட்டு 400 கோவா அண்ட் 100 கிராம் மைதான்னு தனியாக லூஸில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு கோவாவை வந்து நல்லா ஸ்வீட் கோவாவோட நல்லா வந்து கையால் நீட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு சாஃப்டான அப்புறம் இப்போ வந்து அந்த 100 கிராம் மைதா போட்டு அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லாவே வந்து பிசைஞ்சிக்கலாம். இதை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து கையில் நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து நெய் வச்சு அப்படிலாம் ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கோவாலே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஆயில் தன்மை இருக்கும், அதில் பட்டர் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படியே உருட்டினாலே நல்லா அழகாக ரவுண்டாக வந்துடும். இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ சர்க்கரை வந்து தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கிறேன். இந்த பாகு காய்ச்சிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம குலாப் ஜாமுனை வந்து நான் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரெடி பண்ணிட்டேன். சன்ஃப்ளவர் ஆயிலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குலாப் ஜாமுன் போட்டு இப்போ நான் வந்து பொரிக்க போகிறேன். இந்த எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் குலாப் ஜாமுன் நல்லா வேகும். அண்டு வந்து இதை வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை வந்து இப்போ சப்போஸ் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆன் பண்ணி நீங்கள் வந்து பொரிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப மைல்டான ஒரு ஹீட் இருக்கும்போது மட்டும்தான் குலாப் ஜாமுன் பொரிக்கணும். பொரிச்ச உடனே ஒரு ஷீட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜியாவில் போட்டு இந்த மாதிரி நான் கவர் பண்ணிட்டேன். இது வந்து நான் செஞ்சு ஒரு ½ அன் ஹவர்லேயே இதை எடுத்தது. பட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சைஸும் பெருசாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸில் போடுங்க.